சிம்பு அவர்கள் கம்பேக் தர போறாரு அப்படிங்கிற அளவுக்கு சீமானே பேசியிருக்கிறாரு. அரசன் படம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க பல பேர் தெரிச்சு ஓட போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் தந்துட்டு இருக்காங்க. படமுமே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறோம். என்ன நிலைமையில இருக்கு அரசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பு 40 நாள் படப்பிடிப்பு நடந்துட்டாரு. இன்னொரு 40 நாள் சிம்பு மட்டும் நடிக்க வேண்டியிருக்கு. விறுவிறுப்பா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. தனுஷ் இருக்கிற இடத்துல சிம்பு இருக்காரா அப்படின்னா இது எப்படி இருக்கும், புதுசா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா புதுசா இருக்கும். ஏன்னா ஒரு புது ஹீரோ டைரக்டர் இந்த காம்பினேஷன் புதுசு. அனிருத் மியூசிக் பண்றாரு. ஸோ அனிருத் வெற்றிமாறனுக்கு மியூசிக் பண்ணதில்லை, அனிருத் சிம்புக்கு மியூசிக் பண்ணதில்லை. ஸோ வெற்றிமாறன் சிம்பு ரெண்டு பேரும் இணையர் அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றாரு போது அது நிச்சயமா ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனா இருக்கும். 3 கெட்டப்ல வர்றாரு, அரசன் வர்றாரு. கிட்டத்தட்ட படம் லெவலே வேற மாதிரி மாறிடுன்னு எல்லாருமே சொல்றாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு ஹைப்போட தான் உருவாயிட்டு இருக்கு. நிச்சயமா பாத்தீங்கன்னா சிம்பு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிப்பார். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நீங்க தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப அழுத்தமா பண்ணியிருப்பாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் சிம்புக்கு அமைஞ்சிச்சுன்னா அதை நிச்சயமா அடிச்சு தூக்குவார். சூர்யா அவர்களும் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு. கருப்பு படம் மூலியமா ஒரு பெரிய வசூல். அடுத்த படத்தை உடனடியா ரிலீஸ் பண்ண போறாங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆகஸ்ட் 14 வரப்போகுதுங்கிற ஒரு போஸ்டர்ஸ் வந்திருக்கு சார். டோட்டலா கருப்பு சூர்யாவுடைய கேரியரே பாத்தீங்கன்னா வேற மாதிரி உயரத்துக்கு கொண்டு போயிருச்சு. இது வரைக்கும் சூர்யா நடிச்ச படங்கள்லயே இதுதான் அதிகமான கலெக்ஷன் பண்ணிருக்கு. சூர்யா அடுத்தடுத்து நடிக்கிற நல்ல நல்ல படங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷன்ல விஸ்வநாதன் சன்ஸ் நீங்க சொன்னீங்க. அந்த படத்தினுடைய வியாபாரம் இப்ப பாத்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. 1 மடங்கு 2 மடங்குல 4-5 மடங்கு உயர்ந்திருக்கு. சூர்யாவுடைய கருப்பு படத்தை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 37 கோடி ரூபாய்க்கு தான் ஓடிடி கொடுத்திருக்காங்க. ஆனா விஸ்வநாதன் சன்ஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் 75 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது எப்படி 2 வாரத்துல இது சாத்தியமாயிருக்கு? அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவே முடங்கி போய் கிடந்துச்சு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வந்ததுலேருந்து எல்லாம் பொலிட்டிக்கல் தான் வாட்ச் பண்ணுறாங்க. அதுவும் விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்டையராக ஒரு க்ரௌடே சினிமாவில் போயிடுச்சுங்கவும் அதுக்கப்புறம் சினிமாவே செல்ஃப் எடுக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை சினிமா ஆரோக்கியமாக மாறிடுச்சு. எல்லாருமே எல்லாம் படம்லாம் ரசிக்க. ஏன்னா அந்தளவுக்கு பஞ்சத்தில் இருக்கிறாங்க. இங்கிட்ட விஜய் சார் போயிட்டாரு, அங்கிட்ட அஜித் சார் போயிட்டாருங்கும்போது ஒரு ட்ரையாக இருந்துச்சு. அந்த பீரியடில் மற்ற அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆக்டர் எல்லாமே லைக் பண்ணுறாங்க. பாருங்கள், அடுத்த விக்ரம் படம் வரட்டும் ஒரு 400 நாள் ஓட வைக்கிறோங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க சார். இப்போ அந்த வேலை தான் கம்பேக் தர போகிறது. இப்போ சூர்யா கொடுத்துட்டாரு, சிம்பு அவர்கள் கம்பேக் தர போறாரு அப்படிங்கிற அளவுக்கு சீமானே பேசியிருக்கிறாரு. அரசன் படம் வந்ததுக்கப்புறம் பாருங்க பல பேர் தெரிச்சு ஓட போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் தந்துட்டு இருக்காங்க. ஸோ படமுமே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா உருவாயிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறோம். என்ன நிலைமையில இருக்கு அரசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு 40 நாள் படப்பிடிப்பு நடந்துட்டாரு. இன்னொரு 40 நாள் சிம்பு மட்டும் நடிக்க வேண்டியிருக்கு. விறுவிறுப்பா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. கோயில்பட்டியில் படப்பிடிப்பு ஆரம்பிச்சாங்க. முதல் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பிச்சாங்க. அங்கே சிம்பு கலந்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு 3 கெட்டப்பில் நடிக்கிறாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு நடந்துட்டு இருக்கு. ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதில் அரசன் படப்பிடிப்பு டே அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜன் வகைரா அந்த படம் அமீர் நடிக்கிறாரு. அது அந்த ராஜன் வகைரா வட சென்னை கேரக்டர், அதனுடைய எக்ஸ்டென்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன அமீரா கென் கருணாஸ் நடிக்கிறாரு. ஸோ அந்த படப்பிடிப்பும் அதே செட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது பகலில் ராஜன் வகைரா நடந்துச்சுன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா அரசன் படப்பிடிப்பு நடக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி நடத்த முடியும், டே அண்ட் நைட்டாக எப்படி ஒரு டேரக்டர் பிஸியாக இருக்க முடியும் அப்படின்னா வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா கேரவன்லேயே தான் தங்குறாரு. ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற கேரவன்லேயே வெற்றிமாறன் தங்குறாரு. அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே படப்பிடிப்புக்கு வந்துடுறாரு. ஸோ படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. பொதுவாக வெற்றிமாறனுடைய படங்கள் நீண்ட கால ப்ரொடக்ஷனாக இருக்கும். எப்போவுமே அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணுவார். அவருக்கு பிடிச்சாதான் எடுப்பார். அவருக்கு எடுத்த காட்சிகள் அவருக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் ரீஷூட் பண்ணுவார். இதெல்லாம் வெற்றிமாறனுடைய வழக்கம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேப் விழுந்துருச்சு. விடுதலைக்கு அப்புறம் வெற்றிமாறன் இம்மீடியட்டாக வாடிவாசல் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அது டிராப்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை மறுபடியும் அது தொடங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 விதமான தகவல் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷன் அமைஞ்சிச்சு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான திறமை கொண்ட ஒரு நடிகர். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி ஊதி தள்ளிட்டு போயிடுவார். ஆனால் சரியான படங்கள் சிம்புக்கு தொடர்ந்து அமையாமலே இருந்துச்சு. விண்ணை தாண்டி வருவாயா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிம்பு அடுத்து மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுப்பாரா அப்படின்னா அந்த பிரேக் அமையாமலே இருந்தது. ஸோ வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் எடுத்த படங்களில் நம்ம தனுஷை தான் ஹீரோவை பார்த்துருக்கோம். ஸோ தனுஷ் இருக்கிற இடத்துல சிம்பு இருக்காரா அப்படின்னா இது எப்படி இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக புதுசாக இருக்கும். ஏன்னா ஒரு புது ஹீரோ டைரக்டர் இந்த
காம்பினேஷன் புதுசு. அனிருத் வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ அனிருத் வெற்றிமாறனுக்கு மியூசிக் பண்ணதில்ல, அனிருத் சிம்புக்கு மியூசிக் பண்ணதில்ல. ஸோ வெற்றிமாறன் சிம்பு 2 பேரும் இணையிற அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்றான்னு போது அது நிச்சயமா ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனா இருக்கும். அது இல்லாம வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாலேருந்து சமுத்திரக்கனிலேருந்து பல பேர் இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க. கிஷோர் இருக்காரு. அது வெற்றிமாறனுடைய காம்பினேஷன். அதெல்லாம் இல்லாம விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோல வராரு. கேமியோன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோல வராரு. அது அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரம்னு சொல்றாங்க. ஸோ படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. சிம்பு வந்து ரொம்ப வந்து வந்து எப்படி சொல்றது, எக்ஸலண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன டயத்துக்கு வந்து சொன்ன மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னையை அப்படியே வந்து ரீடூ பண்ணி அங்கே வந்து ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வட சென்னையில் நேரடியாக எடுக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் எடுத்த படம், அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வட சென்னையில் எடுத்தார். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா செட்டுக்கு போயிடலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணலான்னு ஒரு பிரம்மாண்டமான செட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலாபடத்துக்கு ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு தாராவியை போட்டிருந்தாங்க காலாபடத்துக்கு. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை பேக்ட்ராப்பில் ஒரு செட்டு, அப்படியே டாப் ஆங்கிள்லாம் வச்சிங்கன்னா அப்படியே கடல் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய லேண்டில் வந்து ஒரு பிரைவேட் லேண்டில் வந்து செட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய படப்பிடிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதை தொடங்குறதா இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அரசன் படம் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து வந்துட்டு இருக்கு. மேக்கிங் எல்லாம் வந்து வெற்றிமாறனுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வராங்க. தீபாவளிக்கு இந்த படம் அப்படின்னும் போது சிம்போட ரசிகர்கள் பெரிய ட்ரீட்டு காத்துட்டு இருக்கு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. 3 கெட்டப்பில் வர்றாரு, அரசன் வர்றாரு. கிட்டத்தட்ட படம் வந்து லெவலே வேற மாதிரி மாறிடுன்னு எல்லாருமே சொல்றாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு ஹைப்போட தான் உருவாயிட்டு இருக்கா? இல்லை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சிம்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிப்பார். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக பண்ணியிருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு டான்ஸு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் சிம்புக்கு அமைஞ்சிச்சுன்னா அதை நிச்சயமாக அடித்து தூக்குவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். மயிலாப்பூர் சிவகுமாருங்கிற ஒரு ரவுடியை பற்றின கதை. அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் இது படமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 3 கெட்டப், ஒரு யங் கெட்டப், ஒரு மிடில் ஏஜ் கெட்டப், ஒரு 40-45 வயசு, அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு கெட்டப், 3 கெட்டப்ல வந்து சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறாரு. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு கெட்டப்பும் ஒவ்வொரு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு கெட்டப்பில் இருக்கிற அந்த கதாபாத்திரம் அடுத்த கெட்டப்பில் டோட்டலாகவே இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கடைசியாக அவர் அந்த ஓல்டு கெட்டப்பும் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து வெற்றிமாறன் எதையுமே வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடியவர். சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கற்பூரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேட்ச் பண்ணிப்பார். அவர் அதை பர்ஃபார்மன்ஸில் வந்து அடித்து தூக்கிடுவார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவர் வந்து சரியாக படப்பிடிப்புக்கு வரதில்லை, அப்படி இப்படின்னு நிறைய மைனஸ்லாம் இருந்தது. அது எல்லாமே இப்போ சரி பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, வேல்ஸ் இன்டர்நேஷனல் அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து இருந்தது, அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து சிம்புவோட லைனப்ஸு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தீஸ்வரன் அதாவது டியூட் படம் பண்ணார் இல்லையா, அவரோட டைரக்ஷனில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த படமாக அது இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து லைனப்ஸும் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் இந்த அரசன் படம் அது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து சிம்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தார். தனுஷ்க்கு வெற்றிமாறன் தான் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாரு. உண்மையாலுமே சொல்ல போனால் தனுஷ் நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருந்தா கூட அசுரன் மாதிரி இன்னும் பல படங்கள் வந்து தனுஷுடைய படங்கள் அழுத்தமான படங்களாக அமைஞ்சதுக்கு வெற்றிமாறன் ஒரு காரணம். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு கதை அம்சத்தோட ஒரு அழுத்தமான ஒரு கதையை ரொம்ப நேர்த்தியாக வந்து வெற்றிமாறன் வந்து சொல்லியிருக்கிறாரு, சொல்லுவார். அதில் வந்து சிம்பு வந்து நிச்சயமாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அது வேற மாதிரி இருக்க போது. தீபாவளிக்கு படம் வருதுன்னும் போது சிம்புவோட ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஓகே சார். எப்படி சிம்பு கம்பேக் தரப்போறாரு உறுதியாக தெரியுதோ, அந்த படம் ஒரு ஹிட் அப்படின்னு தெரியுதோ, அதே மாதிரி தான் இப்போ சூர்யா அவர்களும் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு கருப்பு படம் மூலியமா, ஒரு பெரிய வசூல். இதனால் இப்போ அடுத்த படத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ஆகஸ்ட் 14 வரப்போகுதுங்கிற ஒரு போஸ்டர்ஸ் வந்துருக்கு சார். ஸோ அந்த படமே பெரிதளவில் பிஸ்னஸ் பண்ணுது. இப்போ கருப்பு வந்து மற்ற படத்துக்குமே ஒரு பெரிய ஐ ஓப்பனராக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா சார்? இல்லை, கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தின் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆகும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது பெரிய கலெக்ஷனை பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு 10 நாள் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் இது வரைக்கும் வரவே இல்லை, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. இந்த
வருஷத்துல வந்த நல்ல படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கலெக்ஷன் பண்ண படங்கள் நான் சொல்றது. யூத் வந்து ஒரு நல்ல கலெக்ஷனை பண்ணுச்சு. அப்புறம் தாய்க்கலை வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜா கலெக்ஷன் பண்ணுச்சு. ஒரு மாசான ஹீரோ, ஒரு அதகலமான ஒரு வெற்றி, பெரிய கலெக்ஷன் தமிழ் சினிமால இந்த வருஷத்துல இந்த மே மாசம் வரைக்கும் இல்லாமே இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வந்து முறியடிச்சிச்சு. டோட்டலா கருப்பு சூர்யாவுடைய கேரியரே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி உயரத்துக்கு கொண்டு போயிருச்சு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி இங்க என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பக்கம் விஜய் அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ், பைக் ரேஸ், கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னு ஜாலியா சில விஷயங்கள் அவருடைய ஆசைகளுக்கு போயிட்டாரு. சினிமா பெரிய கான்சென்ட்ரேஷன் இப்ப பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமா நடிப்பாரு. ஆனா ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு. இப்ப ரஜினி கமலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் அப்படிங்கிற 2 பேருமே பாத்தீங்கன்னா சினிமால இருந்து கொஞ்சம் நகர்ந்து போனதுனால ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த ஒரு வெற்றிடத்தை, அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை, ஒரு வியாபார ரீதியான ஒரு சக்சஸை, ஒரு கலெக்ஷனை யார் கொடுக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது உண்மைதான். அந்த கேள்விக்கு பதிலா வந்து கருப்பு படம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய கேரியர்ல அது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். இதுவரைக்கும் சூர்யா நடிச்ச படங்கள்லயே இதுதான் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ணிருக்கு. 2 வாரத்திலே பாத்தீங்கன்னா அதனுடைய கலெக்ஷன் 350 கோடியை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நான் சொல்றேன். ஸோ இது இன்னும் ஒரு வாரம் வந்து சஸ்டெயின் ஆகும். இன்னும் வந்து படங்கள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடே இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாயை தாண்டும் அப்படிங்கிறாங்க. 400 கோடி ரூபாய் அப்படின்னும் போது வசூல் அப்படின்னும் போது அது உண்மையாலுமே ஒரு பெரிய கலெக்ஷன். அதை வந்து சூர்யா வந்து பிரேக் பண்ணி அடிச்சு நொறுக்கியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாமே அப்படின்னா சூர்யாவுடைய உழைப்பு தான் காரணம். தொடர்ந்து சூர்யாவோட படங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு படம் வரும்போது ஓட விடக்கூடாது அப்படின்னு ஒரு கேங் வந்து வலைதளங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருந்தது. ஆனா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா கங்குவோடைய தோல்வி, ரெட்ரோடைய தோல்வி எல்லாத்துக்கும் அப்புறம் கூட மனம் தளராம அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி கூட பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கங்குவாவோட மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் சூர்யா வந்து அதை பத்தி கவலைப்படாம, அதுல வந்து எந்த யோசனையும் செலுத்தாம, தயங்காம பாத்தீங்கன்னா அந்த தோல்வியை பத்தி யோசிக்காம 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பட ஷூட்டிங்ல வந்து ஃபுல் எந்துவா ஒரு முழு ஈடுபாடோட வந்து சூர்யா கலந்துக்கிட்டாரு. தன்னை முழுசா வந்து இந்த படத்துக்காண்டி பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சு நடிச்சாரு. எப்படியா இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு நடிச்சாரு. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம்னு ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூர்யா ஒவ்வொரு படியா வந்து தன்னை செதுக்கி உருவாக்கிக்கிட்ட ஒரு நடிகர், நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னும் போது இந்த கருப்பு படம் இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அஜித் விஜய் அவங்களுடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. நம்மளே இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு மாசான இடத்துக்கு நகர்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. சூர்யா வந்து அடுத்தடுத்து நடிக்கிற நல்ல நல்ல படங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, வெங்கி அட்லூரி அவருடைய டைரக்ஷனில் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் நீங்கள் சொன்னீங்க அந்த படம், அந்த படத்தினுடைய வியாபாரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. 1 மடங்கு 2 மடங்குல 4-5 மடங்கு உயர்ந்திருக்கு. சூர்யாவுடைய கருப்பு படத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 37 கோடி ரூபாய்க்கு தான் ஓடிடி கொடுத்துருக்காங்க. ஆனால் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 75 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது எப்படி 2 வாரத்தில் இது சாத்தியமாயிருக்கு. அதே மாதிரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் அதனுடைய வியாபாரமே பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து எகிரி இருக்கு, பயங்கரமாக எகிரி இருக்கு. ஸோ சூர்யாவோட மார்க்கெட்டே வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட சம்பளம் அதுவும் கூடிய விரைவில் வந்து ஒரு பெரிய சம்பளமாக, மிகப்பெரிய சம்பளமாக வந்து மாறும். இது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பளமாக நிச்சயமாக மாறப்போகுது. அதுவும் வந்து எல்லாமே இந்த கருப்பு பண்ண மேஜிக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அடுத்த லைனப்பில் வச்சிருக்கிறது ஜித்து மாதவனுடைய படம், ஆவேசம் பண்ண ஒரு டைரக்டரோட படம். ஸோ அதுவுமே நல்ல படம். வாடிவாசல் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க, அதுவுமே நல்ல படம். சரி நீங்க பாருங்களேன், சூர்யா அடுத்தடுத்து பண்ற எல்லா படங்களையும் நல்ல படங்களா இருக்கு. ஸோ இந்த கருப்பு வெற்றி சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் ஓடுறது இல்லை, சினிமா மேலே மக்கள் ஆர்வம் கம்மியாயிருச்சு. அஜித் விஜய் 2 பேரும் சினிமா இல்லாதனால அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அந்த கலெக்ஷனை வந்து கொடுக்குற அளவுக்கு வெற்றி படங்கள் இல்லை, பெரிய ஸ்டார்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அது எல்லாமே வந்து முறியடிச்சிருக்கு இந்த கருப்பு படம். சூர்யாவுக்கு வேற ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. அவருடைய லெவலே இனிமேல் வேற தான். அதான் சார். இப்போ கருப்பு படம் பெரிய வசூலாகவும், இதை பார்த்து மற்ற ஓடிடி நிறுவனங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த படங்களுக்கும் வேல்யூ தர இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? இப்போ ஓடிடியால் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறோம்னு படங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு சின்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குதோ? ஓடிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களையுமே வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. பெரிய பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம், அதாவது கூலி, அப்புறம் வேட்டையன், அதே மாதிரி கமல் நடித்த இந்தியன் 2, தக் லைஃப், இப்படி வந்து அஜித் நடித்த விடாமுயற்சி, தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாமே தோற்று போச்சு. ஓடிடி ஸ்டார்ஸ்னா பெருசாக நம்பி வாங்கினாங்க. பெரிய பெரிய
பெரிய முதலீடு கொடுத்து வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த போட்ட முதலீடே வந்து திரும்பி வராத சூழ்நிலை பெரிய பெரிய ஸ்டார் படங்கள்லேயே வந்து இருந்ததுனால அவங்க கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க. அதாவது வந்து படங்களை பார்த்து வாங்க ஆரம்பிச்சாங்க, பெரிய விலைகள் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எப்படின்னா வேற மாதிரி அவங்களோட டிமாண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தா கூட அதனுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சீல் பண்ணி நிர்ணயிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சீலிங், இதுக்கு வந்து நாங்கள் வந்து 60 கோடி கொடுக்குறோம், இது வந்து திரையரங்கத்தில் வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா நீங்கள் கேட்குற 80 90 கோடியோ நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ கருப்பு படம் அது வந்து பார்த்தீங்கன்னா 37 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இதே தான் இந்த அக்ரிமெண்ட்டில் நான் சொன்னேன்ல, இது மிகப்பெரிய வெற்றி படமானா அது வேற வேலை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு 400 கோடியை கலெக்ட் பண்ணுது அப்படின்னும் போது அதுவே இன்னைக்கு வந்து 80 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வந்து திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடிடி வாங்கினவங்களே திருப்பி 80 கோடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, ஸோ விஸ்வநாத் சன்ஸ் வந்து 75 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னா இது நல்ல சைன், சினிமாவுக்கு நல்ல சைன், நல்ல ஒரு நேரம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஓடிடியை நம்பி வந்து நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. ஓடிடியோட மார்க்கெட் கம்மியாயிருச்சுன்னும் போது ஹீரோக்கு பெரிய சம்பளம் கொடுத்து படங்கள் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பண்ணி கட்டுப்படி ஆகாத ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் சரியாயிட்டு வருது. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். மேபி சார் அதான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா நடக்குங்கிற மாதிரி ஒரு சினிமாவும். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒன்றே சினிமா ஒரு முக்கியமானு கேட்டால் சினிமா ஒரு தொழில், அந்த தொழிலை வைத்து பல தொழிலாளர்கள் இங்கே நலம் இருக்காங்க, ஒரு பல குடும்பங்கள் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு படம் ஹிட்டு, அதனால் இப்போ ஒரு பல ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் பல ஓடிடி நிறுவனங்கள் படத்தை வாங்குறாங்க. இது என்டையராக ஒரு ப்ராசஸாக நடக்கும்போது நல்ல விஷயம் தான், நல்ல ஆரோக்கியமான சைனாக தான் பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம அடுத்த அப்டேட்டுகளோட சந்திப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.